அனைவருக்கும் வணக்கம். ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்கில் ஷாலோ ஃபவுண்டேஷனில் போன வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, இந்த டைப்ஸ் ஆஃப் சாயில் ஃபெயிலியர், ஜென்ரலி ஷியர் ஃபெயிலியர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஷியர் ஃபெயிலியர், லோக்கல் ஷியர் ஃபெயிலியர் அண்ட் பஞ்சிங் ஷியர் ஃபெயிலியர் அண்ட் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி எல்லாமே பார்த்தோம். இப்போ we are going to move further. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆள் நமக்கு, அதாவது ஷாலோ ஃபவுண்டேஷனில் சாயில் மெக்கானிக்ஸ்ன்னு நீங்கள் பேசினாலே, இல்லை ஜியோ டெக்னிக்கல்னு பேசினாலே, டெர்சாகி அப்படிங்கிற மனுஷன் வந்து உள்ளே வந்துடுவாப்புல. யார் அந்த டெர்சாகி அப்படின்னு நம்ம கேட்க முடியாது, ஏன்னா தலைவன் அவ்வளோ வேலை பார்த்துருக்குறான். ஸோ இந்த டெர்சாகி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த சாயில் நீங்கள் வீடு கட்டுறீங்கப்பா, ஓகேப்பா, ஃபவுண்டேஷன் போட போகிறீங்கப்பா, அதுவும் சரி, அந்த சாயிலோட பேரிங் கெப்பாசிட்டி, அதாவது சாயில் எந்த அளவுக்கு லோடை பியர் பண்ணிக்கவும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பற்றி நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க? அதுக்கு தகுந்த மாதிரி தானே நீ ஃபவுண்டேஷன் போடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக இவர் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காரு. சரிங்களா? அந்த ஃபார்முலா பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, டெர்சாகிங்கிறவர் தான் வந்து சாயில் மெக்கானிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் அ குவிக் FII. அண்ட் இப்போ நம்ம இந்த ஷாலோ ஃபவுண்டேஷன், இந்த ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்லேயே அல்டிமேட்டாக நம்ம பேச போகிறது என்ன, எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த QU அப்படிங்கிறவங்க தான் பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான்றாங்களா, அந்த மாதிரி QU தான் முக்கியமாக பேச போகிறோம். ஸோ இந்த QU அப்படிங்கிறது என்னென்னா, அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி. ஒரு சாயில் எவ்வளோக்கு எவ்வளோ லோடு தன்னால் பியர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் தான் இந்த QU, அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி. இந்த டெர்சாகி பற்றி நான் ஏன் பேச வந்தேன்னா, இந்த டெர்சாகி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காரு. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் QU தான் கண்டுபிடிப்பேன். டெர்சாகி மட்டும் இல்லாமல், டெர்சாகிக்கு நான் போட்டி போடுறேன்டான்னு சொல்லி மேயர் ஆஃப்னு சொல்லி ஒருத்தர் வந்து மேயர் ஆஃப் இந்த QU கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டு போயிட்டார். அதே மாதிரி IS கோட்ஸ் இருக்குல்ல, இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட்ஸுமே இந்த QU கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலாஸை தான் பேஸ் பண்ணி இந்த ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்கிற சாப்டரில் அவர் focus would be on finding the ultimate bearing capacity of the soil so that we can build a foundation that will not fail the superstructure. and superstructureோட லோடு தாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ அல்டிமேட் பேரிங் கெப்பாசிட்டி பற்றி நான் சொல்லிட்டேன். அல்டிமேட் பேரிங் கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டேன்னா, இப்போ எனக்கு வந்து அல்டிமேட் பேரிங் கெப்பாசிட்டிலாம் வேணாம், சேஃப் பேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் வேணும். அதாவது எனக்கு அல்டிமேட்டாக நான் லோடு கொடுக்குறேன், அது எனக்கு தாங்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு ஆக்சுவலாக ரியாலிட்டியில் வர ஒர்க்கபிள் லோடு எனக்கு தாங்கணும் அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் எம்ப்ளாய் பண்ணுவேன். எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து சேஃப் அப்படிங்கிற வேர்டை பார்க்குறீங்களோ அங்கெல்லாமே ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இன்வால்வ் ஆகிருக்குங்கிறத நீங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ Q அல்டிமேட், அதாவது அல்டிமேட் பேரிங் கெப்பாசிட்டிங்கிறனால Q அல்டிமேட். இப்போ Q சேஃப்க்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Q அல்டிமேட்டு டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. புரிஞ்சுங்களா? ஸோ எனக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கேட்டாங்கன்னா கூட இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். Q அல்டிமேட் டிவைடட் பை Q அல்டிமேட் பேரிங் கெப்பாசிட்டி பை சேஃப் பேரிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு என்னால் சொல்லிட முடியும். இந்த ஃபார்முலாவும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அல்டிமேட் பேரிங் கெப்பாசிட்டி, சேஃப் பேரிங் கெப்பாசிட்டி, இது ரெண்டுமே நான் வந்து உங்களுக்கு கிராஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் சொல்லியிருக்கேன். இது ரெண்டுமே கிராஸுங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். கிராஸுங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா டோட்டல் அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை டோட்டலாக பேசும்பொழுது கிராஸ் டோட்டல். இப்போ ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னா, ராஜாவோட அக்கௌண்ட்ஸ் பார்க்குறாங்க, கிராஸ் டோட்டல் தான் பார்ப்பாங்க. அதாவது ராஜாவோட மொத்த டோட்டல், அவர் டீக்கு வாங்கின காசு கூட சேர்த்து பேசுகிறத பற்றி கிராஸ், அதாவது மொத்தமாக அப்படின்னு சொல்கிறது. இந்த கிராஸ் அல்டிமேட் பேரிங் கெப்பாசிட்டி, கிராஸ் சேஃப் பேரிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ஃபவுண்டேஷனுடைய இந்த இடத்துல ஃபவுண்டேஷன் சப்மர்ஜ்டாக இருக்குது. இது வந்து டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் DFன்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். திஸ் இஸ் மை விட்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் B. இப்போ என்னென்னா, இது ஃபவுண்டேஷனுக்கு மேலே, அதாவது இந்த ஃபூட்டிங்க்கு மேலே வரக்கூடிய இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் லோடையும் அது தாங்கணும். அதே மாதிரி இதோட செல்ஃப் வெயிட் இருக்கும்ல, இந்த சாயில் ஆகப்பட்டது, இந்த சாயில் இது இந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலே இருக்கிற சூப்பர் ஸ்ட்ரக்சரோட லோடு QUவையும் தாங்கணும், இதோட செல்ஃப் வெயிட்டையும் தாங்கணும், இதுக்கு மேலே இருக்கிற இந்த சாயிலோட வெயிட்டையுமே அது தாங்கணும். கரெக்டாக? ஸோ நான் கிராஸ் அப்படின்னு பேசினேன் அப்படின்னா 3 விஷயத்தை இன்வால்வ் பண்ணியிருக்கோம். 1 + 2 + 3. அது என்ன இந்த 3 விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று செல்ஃப் வெயிட் ஆஃப் சாயில். செல்ஃப் வெயிட் ஆஃப் சாயிலுங்கிறது இந்த ஃபவுண்டேஷனோட பேஸ் லெவலுக்கு மேலே இருக்குது இல்லைங்களா, அந்த சாயிலோட செல்ஃப் வெயிட் காமா DF அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஜெனரலாக நீங்கள் அப்படி தானே கண்டுபிடிப்பீங்க. காமா, இஃப் த சாயில் இஸ் ஹேவிங் யூனிட் வெயிட் ஆஃப் காமா, இந்த காமா இன்டூ டெப்த் ஆஃப் த ஃபவுண்டேஷன் வில் கிவ் மீ செல்ஃப் வெயிட் ஆஃப் த சாயில். செகண்ட் திங், மேலேருந்து வரக்கூடிய சூப்பர் ஸ்ட்ரக்சர்லேருந்து வரக்கூடிய லோடு QU. அது இல்லாமல் இந்த ஃபூட்டிங்கோட, இந்த ஃபவுண்டேஷனோடைய செல்ஃப் வெயிட் ஆஃப் ஃபூட்டிங். ஸோ இந்த 3மே சேர்த்து நான் பேசும்பொழுது இட் பிகம்ஸ் கிராஸ்.
பட் நான் நெட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இதே இந்த ரெண்டு விஷயத்த நான் நெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி வச்சு பேசினேன் அப்படின்னா, நெட்டுங்கிற கான்செப்டில் இங்கே நம்ம சொன்ன காமா டிஎஃப் மட்டும் சப்ராக்ட் ஆகிடும். அதாவது Q net is equal to Q gross minus gamma df. அதாவது இங்கே நான் 3 விஷயம் ஆட் பண்ணியிருக்கேன். 3 விஷயத்தில் இந்த காமா டிஎஃப்பும் ஒரு விஷயம். இந்த காமா டிஎஃப் நான் சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல? ஐ வில் கெட் Q அல்டிமேட், அதாவது மேலேருந்து வரக்கூடிய லோடு, இந்த லோடு, அது இல்லாமல் செல்ஃப் வெயிட், அதாவது இந்த ஃபவுண்டேஷனோட செல்ஃப் வெயிட் ப்ளஸ் செல்ஃப் வெயிட் ஆஃப் ஃபுட். ஸோ இது வந்து நம்மளோட Qநெட். இந்த Qநெட்டே என்னன்னா Qநெட் அல்டிமேட் அண்ட் Qநெட் சேஃப். அதை தான் சொல்கிறேன். இப்போ நெட்டுன்னு நீங்கள் பேசிங்கன்னா நெட் கேன் பி நெட் பியரிங் கெப்பாசிட்டி, Q சேஃப் நெட், சாரி நான் வளர்றேன்னு நினைக்கிறேன். நெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி, நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி, கிராஸ் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி அண்ட் கிராஸ் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. ஸோ இந்த கிராஸ் காம்பனெண்ட்டில், அதாவது கிராஸும் இந்த 2 விதத்தில் போகும், நெட்டும் இந்த 2 விதத்தில் போகும். ஸோ கிராஸுக்கும் நெட்டுக்கும் ஒரே வித்தியாசம் என்னென்னா, கிராஸ்லேருந்து இங்கே காமா டிஎஃபை சப்ராக்ட் பண்ணிடணும், செல்ஃப் வெயிட் ஆஃப் த சாயில். அப்படின்னா இந்த கிராஸுங்க நெட்டுங்கிறதுக்கு என்ன, கிராஸ்லாம் நீ என்ன சொன்னால் டோட்டல்னு சொல்லிட்டு, அப்போ நெட்டுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இந்த ஃபூட்டிங் இல்லாத பட்சத்தில், அதாவது இந்த ஃபூட்டிங் இல்லாத பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சாயில் லேயர் எவ்வளவு லோடை தாங்கியிருக்கணும். இப்போ இந்த ஃபூட்டிங்கே இல்லைன்னா என்ன ஆகும்? இப்போ இந்த ஃபூட்டிங்கே இல்லைன்னா